ஹாய் காய்ஸ். இப்போ நடக்கிற போரை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த போரை பற்றி நம்ம இப்போ பேசுறதே இல்லை. அது நடந்து என்னையோட 4 வருஷம் முடிய போகுது காய்ஸ். அப்படி இருந்தாலும் அந்த போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது நேட்டோல உக்ரைன் சேர்ந்தனாலையும் சேர்றதுக்கான ஒரு இது மேற்கொண்டதுனாலையும் ரஷ்யா அது மேல போர் தொடுத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது கைஸ். அதான் உண்மை அப்படின்னு தான் நியூஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தாலும் இப்ப எதுக்கு உக்ரைன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அமெரிக்காவுக்கு தன்னோட சப்போர்ட்டை அது கொடுக்குது அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை கைஸ். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் போர் இருக்கும்போது அமெரிக்கா பண உதவியாகவும் சரி, அதோட போர் சம்பந்தப்பட்ட அதோட படைகளையும் உக்ரைனுக்கு அனுப்பி உதவுனாங்க அப்படின்னும் சொல்லப்படுது கைஸ். அப்படி பார்த்தாலும் இது சிம்பிள் கைஸ். எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நேரடியாக யுத்தம் வராது கைஸ். அது மறைமுகமா இந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ்னால மறைமுகமா அவங்க 2 பேரும் போர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா ரஷ்யா ஈரானுக்கு இப்ப சப்போர்ட் பண்ணுது கைஸ். இந்த உக்ரைன் ரஷ்யா போரே இன்னும் முடியல கைஸ். இது நடந்துகிட்டு தான் இருக்கு, சைலண்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை பத்தி யாருமே பேசுறதும் இல்லை. நம்ம 2வது போர் நடந்த உடனே அந்த போரை நம்ம மறந்துட்டோம். அதான் உண்மை கைஸ். ஆனா இப்ப அது நடந்துகிட்டு தான் இருக்கு. 4 வருஷமா அது 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே 4 வருஷமா அந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. அதுல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கைஸ். சாதாரண பொதுமக்கள். தலைவர்கள் நல்லாதான் இருக்காங்க, மக்கள் இறக்குறாங்க. இதான் கைஸ் பார்க்க முடியுது. எல்லா போருமே இதே கைஸ். போர்னாலே கொடூர விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற பல பல குறிப்புகள் நூல்கள்லையுமே அதான் சொல்லியிருக்காங்க. புக்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போர் வரக்கூடாது, போர் வந்தாலே அது கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் இரு தரப்புக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு ஒரே மாதிரியான சக்திகளை தான் இறைவர் கொடுத்துருக்காரு. அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் 2 பேருமே அடிச்சுட்டா ஈக்குவலான சேதம் ஏற்படுங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் போரை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னும் பல பேர் சொல்றாங்க. இதுல இந்தியாவுக்கு பல பொருளாதார சிக்கல்கள் வந்திருக்கு கைஸ். நம்ம இந்தியாவில் இருக்கனால இந்தியாவை பற்றி நம்ம பேசியாகணும். இந்தியாவில் 10 to 20 நாள் 25 நாளைக்குள்ள ஆயில், அதாவது கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கு கைஸ். அப்படின்னு பார்த்தாலும் ஒரு 50 நாள் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் கைஸ். அப்படி இருந்தாலும் நமக்கு அது எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, எப்பயும் போல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அது உணவுப் பொருட்கள் மூலமா நமக்கு அஃபெக்ட் ஆகும். கச்சா எண்ணெயினால அது ஏத்திட்டு வர்ற லாரிகளோட இயங்குறது பெட்ரோல்ல தான். அதனால அது அப்படியே நம்ம ஃபுட்டுலையும் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களோட விலையிலையும் எதிரொலிக்கும் கைஸ் அதோட தாக்கம். அதே மாதிரி நம்ம பொருளாதார அந்நிய செலாவணியா அதிகமாக்கணும் அப்படின்னாலும் அது போர்னால நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் நம்ம. அப்படி பார்த்தாலும் ஆர்பிஐ இதுல தலையிட்டு தனக்கான ஒரு கொள்கைகளை வச்சு அது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு கைஸ். என்னதான் இருந்தாலும் ரஷ்யாட்டன்னு நம்ம ஆயில்ஸை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றதுனாலையும் அது ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு ரஷ்யாவும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம துபாய் இந்த மாதிரி ஈரான்கிட்ட இருந்து வர்ற அரபு நாடுகள்கிட்ட இருந்து வர்ற ஆயில் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது கைஸ். அங்கேருந்து வந்தால் ஈஸி, நமக்கு சீக்கிரம் வந்துடும். ஆனால் இதுவே அமெரிக்கா பல நாடுகள்கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம். ஆனால் அங்கேருந்து வர்றது தொலைவு கைஸ். அது ரொம்ப தூரம். அதனால அங்கேருந்து வர்றனால காஸ்ட்டும் அதிகமாகும், எரிபொருளோட காஸ்ட்டும் அதிகமாகும், நமக்கு செலவு அதிகமாகும். ஆனால் இந்த மாதிரி அரபு நாடுகள்கிட்ட வர்றது நமக்கு ரொம்ப சேஃப் கைஸ். ஏன்னா
நமக்கு கொஞ்சம் செலவு தான் வரும். அதனாலதான் இந்திய அரசாங்கம் வந்து அரபு நாடுகள்கிட்ட இருந்து வாங்குற ஆயில்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. பார்ப்போம் கைஸ், இந்த போர் வந்து முடியணுன்றது தான் எல்லாரோட எண்ணமும். முடிஞ்சு இயல்பான நிலைக்கு திரும்பினா நல்லது கைஸ். நம்ம அதுக்கான டெய்லி பிரார்த்தனை செய்வோம், நல்லது நடக்கும் நம்புவோம் கைஸ். இந்தியாவோட அதே மாதிரி இந்தியா வந்து ஈரானுக்கு பல இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு நியூஸ் பார்த்தேன் கைஸ். அதில் வந்து ஈரானோட கப்பல் அதில் இருக்கிற மாலுமிகளை இந்தியா வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஊட்டுற விதமாக இருந்தாலும் நம்ம கடந்த காலத்துலேயும் சரி பல போர்கள்னாலையும் சரி இந்தியா வந்து நடுநிலை தன்மையோட இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது கைஸ். நமக்கு ரஷ்யாவோட துணையும் இருக்கிறனால அமெரிக்கா கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது இருந்தாலும் நம்மக்கிட்ட அக்னி இந்த மாதிரி ஏவுகணைகள் இருக்கிறனாலையும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கைஸ். என்னதான் இருந்தாலும் போருன்றது கொடியது தான். உலகத்துல அமைதி அப்படின்றது தான் இருக்கணும். ஆனா இந்த தனிநபர் மாதிரி தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்க மோதுறதுனால இந்த பிரச்சனை வருது கைஸ். இது சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது கைஸ். இது சீக்கிரம் முடியணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருக்கு. இது பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ்.